Hi Nana, this is Yashna. விராஜ். விராஜ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? உனக்கு அம்மா கதை சொல்லணும், அவ்வளவுதானே? அம்மாவா யார நினைச்சுக்கணும்? மஹி இங்க பாரு, என்ன நினைச்சுக்கோ. I love you. நீ என் பக்கத்துல இருந்தா நான் எதுவா இருந்தாலும் மேனேஜ் பண்ணிடுவேன். மேனேஜ் என்ன, பிரபஞ்சத்தையே ஜெயிச்சிட முடியும். ஹர்ஷா, will you marry me? பயமா இருக்கு விராஜ். Hey, trust me. This will be the best decision of our life. Your daughter is born with a condition called cystic fibrosis. It is a fatal condition. அவ ரொம்ப நாள் வாழ முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மஹி எனக்கு பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு ஆக்சிடென்ட், அவ லைஃப்ல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம். ஒரு ஆக்சிடென்ட்டை தடுத்து அவ மறுபடியும் எங்க லைஃப்குள்ள வந்துட்டா. நேற்று கேஃப்ல இன்ட்ரடியூஸ் ஆனவ இன்னைக்கு என் பொண்ணுக்காக என் வீட்டுக்கு வந்து நின்று இருக்கா. அது அவ பொண்ணு தெரிஞ்சா கிருஷ்ணா கூடே இருப்பியா? எப்படி இருப்பாங்கன்னு டிஸ்கிரைப் பண்ணலாம்ல. அப்பப்போ சேலை கட்டிக்குவா, பிளாக் சாரி, இருட்டை எடுத்து உடம்பு பூரா பூசின மாதிரி. உங்களை விட்டுட்டு போனவங்க மேல எதுக்கு இவ்வளோ காதல்? அவளை பத்தி டிஸ்கிரைப் பண்ண அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் காதலா? இல்ல, இதுதான் காதல்னு சொல்லுவாங்க. நான் யஷ்னாவை பார்க்கணும். யஷ்னாவோட பொண்ணுங்கிறத அவ மறந்து போயிட்டான். நீ கூட அம்மாவை மறந்து போயிடு. 65 ரோசஸ் அம்மா அழ ஆரம்பிச்சிடுவாங்கல்ல நானா? அவனுடைய பொண்ணு இன்னைக்கு வாழ்வா சாவான்னு தெரியாம ஐசியூல அட்மிட் ஆயிருக்கா. வருஷா மாதிரி கஷ்டம் வரப்போ விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ரூவ் பண்ண. உனக்கு நான் வேண்டாமா? வேணுமா? மஹி எனக்கே பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மஹி எனக்கு பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்.